வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் நேற்று மாலை முதலே தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கனமழை இன்றும் நாளையும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. இதில் குறிப்பாக வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு 6 சுற்றுலா தலங்களும், அதே போல சுற்றுலாத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 2 சுற்றுலா தலங்கள் என மொத்தம் ஒரு 7க்கும் மேற்பட்ட சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டது. இந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் நீலகிரிக்கு வர எந்த தடையும் இல்லை எனவும், சுற்றுலா பயணிகள் வரும் பொழுது 4 மணிக்குள் மீண்டும் தங்கும் விடுதிகளுக்கு செல்ல வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று பைக்காரா காவல்நிலை எல்லைக்குட்பட்ட 7வது மைல் பகுதியில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் உதகை வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அங்கு மரம் சரிந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. அந்த மரம் விழுந்த விபத்தில் ஆதிதேவ், அதாவது 15 வயது பதிக்கத்தக்க ஆதிதேவ் என்பவர் சிறுவன் மீது விழுந்து ரத்த காயங்களுடன் அவர் மீட்கப்பட்டார். அவரை உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்த போது மருத்துவர்கள் பரிசோதித்து அவர் இறந்ததாக தெரிவித்ததால் குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மரம் விழுந்து சிறுவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.